ஹாய் வெல்கம் டு ஆர்எஸ் வில்லேஜ் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோன்னு சொல்லி பார்த்தா, ஒரு ரேபிட் வந்து குட்டி போட்டுருச்சு அப்படின்னா அந்த தாய் முயலை வந்து நம்ம எப்படி பராமரிக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த தாய் முயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி போட்டதுலேருந்து அந்த ஒரு 5 நாளைக்கு வந்து எப்படி ஒரு நல்ல முறையில் பராமரித்து அதை வந்து கொஞ்சம் ஹெல்த்தாக வந்து நல்லா பாதுகாக்கலாம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ அது மட்டும் கிடையாது, முயல் வளர்ப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவும் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா எபிசோட் வைஸாக கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், பாருங்கள். அது மட்டும் கிடையாமல் கார்டனிங் ஐடியாஸு அப்புறம் விலாக்லாம் வந்து நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீ அதையும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தாய் முயல் பராமரிப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாய் முயலை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு முயல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குட்டி போடுறதுக்கு அது வந்து பருவத்துக்கு வருது அப்படின்னா அது எப்பப்போ பருவத்துக்கு வரும் அப்படின்னா மந்த்லி 2 வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 5 நாளைக்கு ஒரு டைம் வந்து பருவத்துக்கு வரும். ஸோ 5 நாளைக்கு ஒரு டைம் பருவத்துக்கு வந்தாலுமே அது மாதம் மாதம் குட்டி போடுற ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாதம் மாதம் குட்டி போடுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மாதம் மாதம் வந்து மேட்டிங் விட்டு குட்டி போட வைக்கக்கூடாது. அப்படி வந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு தாய் முயலோட ஹெல்த் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். ஒரு வருஷம் வந்து சேர்ந்து வர முயல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணாமல், அதாவது 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணால் மேட்டிங் வந்து விடலாம். ஸோ அப்படி விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதாவது தாய் முயலோட வந்து ஹெல்த் வந்து பாதிக்காது, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும். ஒரு தாய் முயலை வந்து மேட்டிங் விடுறோம் அப்படின்னா மேட்டிங் விட்டதுலேருந்து ஒரு 12 to 15 நாள் கழிச்சு வயிற்றில் நம்ம கை வச்சு பார்க்குறது மூலிமா நம்ம எப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அதை ப்ராப்பராக மேட்டிங் ஆகிருக்கா இல்லை குட்டி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றை தடவி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப வந்து ரீமேட்டிங் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நாம் வந்து செக் பண்ணுறது நல்லது. ரீமேட்டிங்னா என்ன, அது எப்படி வந்து திரும்ப கொண்டு போய் விடலாம்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஆல்ரெடி விட்டு அந்த முயல் கூடவே வந்து அதாவது ஆண் முயல் கூட அந்த பெண் முயலுக்கு கொண்டு போய் அந்த கேஜில் விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக மேட்டிங் ஆகிடுச்சு, வயிற்றில் குட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆண் முயலை வந்து பக்கம் சேரவே விடாது, ஒரு மாதிரியான சவுண்டை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூலியம் நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே இது வந்து செனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வயிறை தொட்டு பார்க்கும்போது மூலியமாகவும் நம்ம வந்து இது செனையாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த கான்செப்டில் முடிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாய் முயல் வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்னா அந்த தாய் முயலை எப்படி பராமரிக்கிறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில ப்ரீடை பொறுத்து குட்டியினோட வகை வந்து அதாவது பார்த்திங்க அப்படின்னா எத்தனை குட்டி வந்து போடுது அப்படின்றத பொறுத்து அமையும். இப்போ ஒரு சில ப்ரீட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு குட்டியிலேருந்து 3 குட்டி இந்த மாதிரிலாம் போடும். மேக்ஸிமம் பார்த்து ஒரு சில ப்ரீட்லாம் வந்து எவ்வளோ போடும் அப்படின்னா ஒரு 8 இல்லை 10 குட்டி இந்த மாதிரிலாம் போடும். அப்போது 8 குட்டி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாயினுடைய ஹெல்த் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த 8 முயலுக்கும் வந்து பால் கொடுத்து அதை காப்பாற்ற முடியும். அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாயை வந்து நம்ம எப்படியெல்லாம் பராமரிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, முயலுக்கு வந்து தானாகவே அதாவது இயற்கையாக பால் சுரக்கிற முறையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையில் வந்து பார்த்துருப்பீங்க கடலை புண்ணாக்குன்னு சொல்லிட்டு நிறைய கடையில் விற்கும். ஸோ அந்த கடலை புண்ணாக்கை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நைட் டைமில் வந்து ஊற போட்டு அதை வந்து அடுத்த நாள் காலையில் வந்து தீவனத்தில் கலந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து சுரக்க இது பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிராமத்து சைடு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல வந்து ஒரு சில இலை இருக்கும். அந்த இலை பேர் என்ன அப்படின்னு சொன்னால் அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கிள்ளும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் வரும். அந்த இலையை கிள்ளும்போது அதெல்லாம் பார்த்தாங்கன்னா நம்ம உடம்புல மரு வந்துச்சு அப்படின்னா அதுக்கெலாம் வச்சு சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நல்லா பிச்சு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பால் சுரக்கிற தன்மை வந்து அதிகமாகி பால் வந்து நல்லாவே சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு தாய் முயலுக்கு கண்டிப்பாக பால் சுரக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற தீவன முறை வந்து கொஞ்சம் கரெக்டானதாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடர் தீவனம் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா தாய் முயலுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கணும். ஏன்னா குட்டி போட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பால் கொடுக்கணும். பால் கொடுக்கறதுக்கு உடம்புல வந்து சத்து வேணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடர் தீவனம் வந்து ஜாஸ்தியாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கல்யாண முறைங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கல்யாண முறைகளையும் வந்து நம்ம கொடுக்கறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல ஒரு விதமான சத்து வந்து பால் வந்து நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தாய் முயலை அப்பப்போ பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு தாய் முயலோட ஆயில் வந்து கொஞ்சம் கூடவே ஜாஸ்தியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல சத்து இல்லாமல் குயிக்காக வந்து இறந்து போயிடும். ஸோ அதனால் வந்து தாய் முயலை வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பராமரிக்கணும். ஸோ நேற்று வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒரு கால் வந்தது. அதாவது நாங்கள் வீட்டில் வந்து 2 முயல் வளர்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு முயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 குட்டி போட்டிருக்கு. அந்த 8 குட்டிக்கு வந்து தாய் முயல் வந்து நல்லாவே பால் கொடுத்துட்ருக்கு. ஆனால் தாய் முயல் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டிருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு தாய் முயல் வந்து குட்டி போடுது அப்படின்னா அந்த குட்டி போட்ட வயிறுலாம் வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக இருக்கும். அது கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கும். அதாவது ஃபுட் எடுத்துக்கணும் ரொம்ப நல்லா சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கும். ஏன்னா வந்து ஒரு மாதிரி டல்லாக தான் உட்காந்துருக்கும். ஏன்னா குட்டி போட்டிருக்கு இல்லையா, குட்டி போடும்போது என்ன வயிறுலாம் புண்ணாக இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம்
இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அப்பப்போ வந்து கடலை புண்ணாக்கு இருக்குது, அந்த கடலை புண்ணாக்கு வந்து குடுக்கலாம். அப்படி தீவனம் சாப்பிடாத டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணீல வந்து குளுக்கோஸ் பவுடர் வந்து கலந்து வைக்கலாம். ஏன்னா வந்து தீவனம் சாப்பிடல அப்படின்னா உடம்புல சத்து இருக்காது. அதனால தாய்ப்பால் குடுக்க குடுக்க இன்னும் எனர்ஜினுடைய டவுன் ஆயிட்டு தான் போயிட்டுருக்கும். அப்போ வந்து குளுக்கோஸ் கலந்து தண்ணீல குடுக்கறதுனால, அதனுடைய எனர்ஜி லெவல் வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஒரு 2 டேஸ் இல்ல 3 டேஸ்லயே வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து தீவனம் எடுக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால வந்து தீவனம் எடுக்கல அப்படின்லாம் பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு வந்து அதிகமா தீவனம் எடுத்துக்காது. ஏன்னா வந்து தாய் முயல் வந்து குட்டி போட்டதுக்கு ஒரு மாதிரி வயிறுலாம் புண்ணா இருக்கும். அதனால அப்படி இருக்கும். ஸோ ஒரு வேளை வந்து இந்த ஒரு 4 டேஸ் ஆயிடுச்சு, 5 டேஸ் ஆயிடுச்சு, இன்னுமே கொஞ்சம் கூட தீவனம் எடுக்கல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, கண்டிப்பா நீங்க வந்து வெட்டனரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது நல்லது. ஏன்னா வந்து ஒரு 4 டேஸ் ஆயிடுச்சுன்னா வந்து உடம்பு ரொம்பவே பலவீனமா இருக்கும். ஸோ வெட்டனரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு, அங்க வந்து ஒரு டானிக்லாம் குடுப்பாங்க. இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு, அதாவது சாப்பிடுற மாதிரி. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வீட்லயே கூட லிவர் டானிக்ன்னு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த லிவர் டானிக் குடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபுட் எடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஃபுட் எடுக்கும். ஸோ முயல் குட்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அருகம்புல்லே போட்டுருப்போம். ஸோ அருகம்புல்லே போடுறதுனால அது கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஆகாது. ஸோ எல்லா செடி வகைகளும் கலந்து போடணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தோட்டத்து சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா செடி வகைகளும் இருக்கும். அந்த செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, புல் வகைய மட்டும் கொண்டு வராம, செடி வகைகள்லாம் நெறைய கொண்டு வந்து போட்டீங்க அப்படின்னா, அது ஒவ்வொரு செடியிலேருந்தும் ஒவ்வொரு சத்து மாரி கிடைச்சு, கொஞ்சம் நல்லாவே வந்து தாய் முயலா இருக்கட்டும், இல்ல மத்த குட்டிங்களா இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாவே இருக்கும். ஸோ இந்த தாய் முயல் பராமரிப்பு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ மேக் பண்ணணும், அதாவது முயல சம்மந்தப்பட்ட இந்த மாரி வீடியோ நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்எஸ் வில்லேஜ் விலாக் சேனல். நன்றி, வணக்கம்.